2014 அதே மாதிரி இந்த முறை வந்து அதிமுக அம்மாவோட இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி அவங்க பேசுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய தவறுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் இந்த 2024 தேர்தலில் அந்த துரோக கும்பலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தகுந்த பாடம் போட்டுவார்கள். அன்புமணி ராமதாஸ் வந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரே நாடு ஒரே தேர்தலை அரசு பரிசீலிக்கணும் அந்த மாதிரி தேர்தலை நடத்தணும் அப்படின்னு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. எப்படி 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரே நாடு ஒரே தேர்தல் 2 வருஷத்துக்கு விட்டு ஆல் இண்டியா ஃபுல்லா எலெக்ஷன் வைக்கணும்னா யோசனை சொல்லியிருக்காரு. அது அவர் சொல்ற யோசனை அது எந்த அளவுக்கு சரி வருங்கிறது தெரியல. இன்னைக்கா சரி 24 சரி. ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிப்பது தேர்தலில் போட்டியிடுவதுங்கிறது எல்லோருக்கும் உள்ள உரிமை. அவர்களை வெற்றி பெற செய்வதும் செய்யாததும் மக்கள் கையில தான் இருக்கு. அதை பத்தி இன்னொருவர் நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி நம்ம எதுவும் சொல்றதுக்கு சொன்னா அது நாகரிகமாக இருக்காது. இப்ப பழனிசாமி இப்ப சிறுபான்மை காவலரா வேஷம் போடுறாரு. எப்படி 2021 எலெக்ஷன் அப்ப பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்குள்ளார பிரச்சனை வர்ற மாதிரி உள்ஒதுக்கீடு எல்லாம் கொண்டு வந்து வன்னிய பெருங்குடி மக்களையும் தென் தமிழ்நாட்டில் வாழ்ற 109 சமுதாயத்தை சேர்ந்த மக்களையும் எப்படி அவர் ஏமாற்றி பெரிய அரசியல் தவற செய்தாரோ அந்த தேர்தலில் அவரால் ஆட்சி அமைக்க முடியல. இப்பொழுது சிறுபான்மை மக்களை ஏமாற்றி எப்படியாவது வாக்கு பெறலாங்கிற நம்பிக்கையில பழனிசாமி இது போல எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அதற்கு சிறுபான்மை மக்கள் ஒன்றும் இழித்த வாயர்கள் இல்ல. இந்த தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடம் போட்டுவார்கள். நாம் தமிழர் கட்சி என்ஐஏ ரைடு அவங்க கட்சியை குறி வச்சு நடக்குதா? அப்படியா? எல்லாம் எந்தெந்த ஊர்ல? எல்லாமே வந்து அவங்க அதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக யார் நடந்தாலும் அது சம்பந்தமான தகவல் வர்றப்ப என்ஐஏ போய் சோதனை நடத்துவதுங்கிறது தவறில்லை. என்ன முடிவு வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நமது அதை பத்தி கருத்து சொல்லலாம். இடைக்கால பட்ஜெட் பொதுவா ஒரு தொலைநோக்கு பார்வையோட பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதுபோல சுகாதாரத்துறையிலையும் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் போக்குவரத்து துறையிலையும் உடான் திட்டத்தின் மூலம் உள்நாட்டில் உள்ள நகரங்களுக்கு இணைக்கிறதுக்கு 1000 விமானங்கள் அதற்கான ஏற்பாடு செய்யறாங்க. அது மாதிரி ட்ரெயின்கள், அது மாதிரி பேட்டரி கார்களை அதிகப்படுத்துவதற்கு போக்குவரத்து துறையில் பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பல்வேறு மருத்துவக் கல்லூரிகள்லாம் தொடங்குவதற்கு குழுக்கள்லாம் இந்தியா முழுவதும் தொடங்கணும்னு ஆரம்பிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இந்த மதுரையில் அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸை பற்றி எந்த இதுவும் அதற்கான நிதி ஒதுக்கீடோ அதை பற்றி எந்த அறிவிப்பு இல்லாத ஒரு வருத்தம் அளிக்கிறது, ஏமாற்றம் அளிக்கிறது. அதுபோல விவசாயிகளுக்கு இன்னும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்காமல் இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது. அதுபோல வருமான வரி உச்ச வரம்பை உயர்த்துவாங்கன்னு எதிர்பார்த்தா அது வராது, ஏமாற்றம் அளிக்கிறது.
தேசிய ஜனநாயக கூட்டணியில விஜய் இயக்க ஓபிஎஸ் இணைந்து இயக்கும்போது அவர் தேர்தலோடு போட்டியிடன்னு சொல்றாரு. அவருக்கு வந்து கட்சியில் ஆரம்பிக்கல, சின்னமும் இல்லை, அமமுக சின்னத்தில் நிற்கிறாரு அல்லது தாமரை சின்னத்தில் நிற்கிறார். எந்த மாதிரி போட்டி உங்களோட இணைந்துதான் பயணிக்க அந்த தேர்தல் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவர் தனி சின்னத்திலையும் போட்டி இல்லாம தனியா சின்னமும் இல்ல. நாங்க 2 பேரும் அரசியல்ல ஒன்றா பயணிக்கணும்னு முடிவு எடுத்தோம். சமீபத்தில் கூட சந்தித்தோம். பட் தேர்தலில் போட்டியிடுவது பற்றிலாம் அவங்க நிர்வாகிகளோட கலந்து ஆலோசித்து ஓபிஎஸ் அவர்கள் தான் அறிவிப்பாங்க. அமமுக கூட்டணி இந்த தேர்தலில் சந்திக்கிறதாக முடிவு பண்ணிருக்கீங்களா? இல்ல தனிச்சு போட்டியிடுமா இருக்குங்களா? இல்ல தொகுதியில கூட்டணியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இல்ல. நாங்க கூட்டணி பற்றி எல்லாம் பேசிக் கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் உறுதியான பிறகு சொல்வதுதான் நாகரிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கம் வந்து கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா கால்வெட்டு இருக்கு. குறிப்பா டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல எங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமா இருக்கு. அதனால தவிர எல்லா பகுதிகளிலும் இப்ப நான் எங்களுடைய செயல்வீரர்கள் கூட்டங்கள் நாளைக்கு இப்ப ராமநாதபுரத்தில் நடக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களும் நாங்கள் நடத்திட்டு வர்றோம். போட்டியிடுவதுங்கிறது முடிவு வந்த பிறகு நாங்கள் எல்லா பகுதிகளிலும் போட்டிடுவோம். பரவாயில்ல. மத்தியில மீண்டும் பிரதமர் மோடி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, மாற்று ஆட்சி அரசு அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய என்னுடைய கருத்து தேர்தல் நெருங்குறப்பதான் அதெல்லாம் சொல்ல முடியும். அந்த தேர்தல் அதிமுக 4 அணியும் ஒண்ணு சேர்றதுக்கு ஏதாவது வேற எப்படியாவது வாய்ப்பு இருக்கு? அதிமுகவா? அது அதிமுகவோட தான் கேட்கிறோம். நான் அமமுகவுடைய பொதுச் செயலாளர்கிட்ட போய் அதை கேள்வி கேட்கறீங்க. நீங்க எல்லாரும் 4 பேர் இல்லங்க. நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு 6 வருடங்கள் ஆகுது. எங்கள்கிட்ட அதிமுக பத்தி கேள்வி கேட்டா அது அந்த அதிமுக சேர்ந்தவர்களை தான் நீங்க கேட்கணும். அமமுக வந்து இல்ல இல்ல அம்மா வீட்டு தொண்டர்கள் எல்லாம் ஒண்ணு கேளுங்க. அதாவது அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் தங்களை அம்மாவின் உண்மையான தொண்டர்களாக நினைப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைங்கிறது தான் அமமுகவுடைய நிலைப்பாடு. அது காலமே அதுக்கான முடிவுகள். ஏன்னா ஒரு சிலர் வந்து சுயநலத்திலையும் துரோக சிந்தனை உடையவர்கள் அதற்கு தடையா இருக்காங்க. அந்த காலமே அதற்கெல்லாம் சரியான தீர்வு கொடுக்கும். அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொடநாடு எஸ்டேட்ல நடக்கிற இந்த சம்பவங்கள் ஏன்னா நேற்று சயான் திரும்ப விசாரணை பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நீங்க சொல்ல வரீங்களா? என்ன சொல்லணும்? அதாவது காவல்துறை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தரணுங்கிறது தான் தமிழ்நாட்டில் வசிக்கிற எல்லோருடைய விருப்பம். அதுதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.